வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பேச இருக்கோம். என்ன அப்படின்னா, வில் ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்றதான் இந்த பாட்காஸ்டினுடைய தலைப்பாக இருக்க போது. மீண்டும் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்குமா அப்படின்ற கேள்வியை தான் இந்த பாட்காஸ்ட்ல அதற்கான விடையை தான் நம்ம தேட இருக்கோம். 1971 திராவிட முன்னேற்ற கழகம் 1967 வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் 1971 ஆட்சி அமைச்சாங்க. அந்த மாதிரியான ஸ்கோப் இப்ப இருக்கா? கள நிலவரம் என்னவாக இருக்கு? அந்த காலத்துல சிச்சுவேஷன் அப்படின்றது என்னவாக இருந்தது? இப்போ அதே மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, திமுக தொடர்ச்சியாக இரண்டாவது முறை ஆட்சி அமைப்பது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த குற்றச்சாட்டையும் அல்லது அந்த சொல்லையும் நான் முறியடிக்கிறேன், இரண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சு காமிக்கிறேன்ற சவாலையும் விட்டுருக்கிறாரு. அதற்கான சூழல் இருக்கா அப்படின்றதை அனலைஸ் பண்றதுதான் இந்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா, ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி எழுத்தாளர் திரு ஆர் கண்ணன் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் தேவா பாஸ்கர் சார். முதல்ல உங்களுடைய புத்தகங்கள் பத்தி ஒரு சின்ன கேள்வியில இருந்து போயிடலாம். ஆடியன்ஸ்க்கு ஒரு அறிமுகமாகவும் இருக்கும். நீங்க எழுதுனதுல அந்த புத்தகங்கள்லாம் நீங்க எழுதிருக்கீங்கன்னு தெரியும், பார்த்திருக்கேன், அந்த அட்டைப்படத்தெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு புத்தகத்தை ஒரு பாதி படிச்சிருக்கேன், ஒரு பெரிய புத்தகம், இந்த DMK-US அசென்ட் டிசென்ட் சர்வைவல் அப்படின்ற அந்த புத்தகம். அது இல்லாம நீங்க உங்களுடைய எழுத்து அப்படின்றது அண்ணா லைஃப்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரை, MGR லைஃப் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு திராவிடியன் மூவ்மெண்ட், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய செட்பேக்ஸ் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சுத்தி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவோ அதுதான் உங்களுடைய புத்தகங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல நாங்க நேர்காணலுக்கு போகும்போது உங்களுடைய புத்தகங்கள் அந்த அலமாரியை அலங்கரிச்சிருக்கோம், நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். முதல்ல உங்களுடைய எழுத்து அப்படின்றது இதை சுற்றி அமைவதற்கான காரணம் என்ன? அண்ணா பற்றி, MGR பற்றி, திமுக பற்றி, அதனுடைய காலங்கள் பற்றி அமைந்ததுக்கான காரணம் என்ன சார்? திமுக பிறந்த இடத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் தள்ளி இருக்கிற வண்ணாரப்பேட்டையில பிறந்தவன் நான். 62 பிறந்தேன். 62 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய எழுச்சியோடு வளர்ந்துட்டு வர ஒரு நேரம். அந்த சூழல்ல 67 அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்போ 5 வயசு இருக்கு. ஆனால் அப்ப இப்ப இருக்கிற மாதிரி தேர்தல் இப்ப நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் அதிகமாக பேசப்படுவதும் அதிகமாக விவாதிக்கப்படுவதும் சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சிகள்னு மாறிடுச்சு இப்போ. அப்ப அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல நான் 70கள்லாம் தொலைக்காட்சியே 75 தான் வந்துச்சு நமக்கு. அதற்கு முன்னாடி தொலைக்காட்சி இல்லை, வெறும் வானொலி தான். வானொலியில இந்த மாதிரி இப்போ ஒரே ஒரு வானொலி, அந்த வானொலி அரசுக்கு சொந்தமானது. இப்ப இருக்க FM அதெல்லாம் கிடையாது. அதனால பொதுவாக மக்களை சந்தித்து அரசியல் செய்வது அப்படின்ற ஒரு நிலை ஒரு வகையில ஒரு ரொம்ப நலமான ஒரு நிலை அப்படின்னு எனக்கு தோணுது. அது இருந்துச்சு. அதனால பல பேரணிகள் நடக்கும், தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள். நீங்கள் மக்களிடத்துல உங்க செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி பொதுக்கூட்டம் தான், அதற்கு ஒரே வழி எழுத்து தான். அதனால எங்க பகுதியில நீங்க நினைக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். MGR ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், அதுக்கப்புறம் குமரி அனந்தன், இலக்கிய செல்வர், அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர், அழகாக பேசக்கூடிய பாண்டியன், இந்த மாதிரி பேசாத யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அங்க சுழல் மெத்தன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அந்த காலத்துல மீனாட்சி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உணவகம் இருக்கும். அதுல சுழல்ல சுழலாக அதனுடைய படிக்கட்டுகள் இருக்கும். நீங்க மாடிக்கு போகலாம். அதனால இந்த சுழல் மெத்தன்னு சொல்லுவோம். அதை ஒட்டி இந்த கூட்டங்கள் நடக்கும். பல மத்திய அமைச்சர்கள் கூட பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சூழல்ல வளர்ந்ததுனால அது மேல ஒரு பெரிய அங்க MGR ரசிகர் மன்றம், சிவாஜி ரசிகர் மன்றம் இதெல்லாம் இருக்கும். தேர்தல் வந்துடுச்சுன்னா ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். இந்த ஊர்ல நடக்கிற திருவிழாலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பிறந்து வளர்ந்த இடம் சென்னை முழுக்கவே அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கோலாகலமாக, ரொம்ப ஒரு வண்ணமயமாக, அப்புறம் பாலிடிக்ஸ் டைரக்டா மக்களோட லைஃபோட இணைஞ்சிருக்கும். ஆமா, வேற பெரிய பொழுதுபோக்கெல்லாம் வேற எதுவும் கிடையாது. திரைப்படம், பொது வாழ்க்கை, இவர் இப்படி பேசினார், அப்படி பேசினார். அன்னைக்கு மாலையில செய்தி ஏடுகள்லாம் வரும். அப்ப காலையில நடந்த செய்திகள் சிலதெல்லாம் மாலையில வரும். அப்புறம் மாலையில நடக்கிறது அடுத்த நாள் காலையில வரும். அதுல போய் பார்த்து அந்த செய்திகளை தலைப்புச் செய்திகளை வெளியில தொங்க விட்டுருப்பாங்க பெட்டி கடைகள்ல. அதெல்லாம் ஒரு பழைய காலம். அந்த காலத்துல நீங்க பிறக்கல. இன்டர்நெட் உலகம் வந்த பிறகு, வலைத்தளங்கள் வந்த பிறகு, உங்களுக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர் மாதிரி எல்லாம் வந்த பிறகு, இன்னைக்கு நேரடியாக இன்னைக்கு ட்ரோனை வச்சு தானே நீங்க போர்க்களத்திலேயே சண்டை பண்றீங்க இல்லையா? நேரடியான தாக்குதல் என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. யுக்ரைன் ரஷ்ய போர்ல மட்டும்தான் உண்மையிலேயே வீரர்கள், மனித உடல்கள் அங்க அந்த போர்ல அந்த காலத்துல
பழமையா கன்சர்வேட்டிவா எப்படி ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்குமோ, எப்படி ஒரு போர் முனை இருக்குமோ அந்த மாதிரி நடக்குது. ஆனால் அதிகமான போர் எந்திரங்கள் மூலமா நடக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி இன்னைக்கு அரசியல் பரப்புரையாகட்டும் அல்லது அரசியல் கேள்வி பதில், அதற்கு பதில் சொல்றது ரொம்ப சொற்பமா சில பொதுக்கூட்டங்கள் நடக்குது. மக்களை சந்திப்பு அப்படின்றது கொஞ்சமா தான் நடக்குது, முன் அளவுக்கு இல்லை. அதனால அந்த சூழல்ல வளர்ந்தேன். நான் படிச்சது எல்லாமே சென்னை. அதுக்கப்புறம் இங்க படிச்சு முடிச்ச பிறகு நான் படிக்கிற காலத்திலேயே கல்லூரி வந்த பிறகு பேச்சு போட்டி உலகத்துக்கு போகணும்ட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க அழகாக பேசணும். பொது வாழ்க்கைக்கு இல்லை, அழகாக பேசுவதும் எழுதுவதும் என்பது ஒரு கலை. அந்த கலை நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இப்போ நீங்க பேசுறதும் அந்த திராவிடியன் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க வார்த்தையில ரொம்ப பிக் பண்ணி பொறுமையா தான் பேசுறீங்க, ரொம்ப அழகான தமிழை தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, அவர்கள் தமிழ் பேச்சுக்கலைக்கு திராவிட இயக்கமாகட்டும் அல்லது தமிழ் பெரியார்கள், திருவிக்கா மாதிரி, இப்போ இன்னைக்கு காலையில நீங்க வர்றதுக்கு முன்னாடி திருவிக்காவுடைய வாழ்க்கை குறிப்புகளை இன்னொரு தடவை படிச்சுட்டு இருந்தேன். அதுல அவர் சொல்றாரு, 1920 தொடக்கத்துல, எனக்கு அந்த ஆண்டு சரியா நினைவில்லை, 25 இருக்கலாம் நினைக்கிறேன், மேடையில் தமிழில் பேச வேண்டும், காங்கிரஸ் மாநாடுகளில் தமிழில் பேச வேண்டும், காங்கிரஸினுடைய சப்ஜெக்ட்ஸ் கமிட்டி, விஷயாலோசனை குழு என ஒரு தலைப்பை எடுத்துட்டு அதை பத்தி பேசுறது, ஒரு தீர்மானத்திற்கு முன்னாடி அந்த குழு விவாதிக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல கூட தமிழில் பேச்சு கிடையாது, ஆங்கிலத்துல தான். அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார், அங்கெல்லாம் தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் அதனால திராவிட இயக்கம் தமிழுக்கு ஒரு பெரிய இடத்தை கொண்டு கொடுத்ததுன்றது அப்புறம் பார்க்கிறோம். அதற்கு முன்னாடியே தமிழ் பெரியார்கள், அவரை மாதிரி, மறைமலை அடிகள் மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவர்கள் கொண்டு விதைத்தது, இவர்கள் அதை ஒரு அரசியல் ஆயுதமாக எடுத்துட்டு அதை ஒரு பெரிய கலையாக, தமிழை இவ்வளவு அழகா பேச முடியுமா, இந்த மொழி அவ்வளவு அழகான ஒரு மொழியா அப்படின்றதையே சாதாரண பாமரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைத்தது திராவிட இயக்கம். அப்புறம் பேச்சை ஒரு தொழிலாக பண்ண முடியும். அதாவது உங்களுடைய தொழில் என்னன்னா மேடை பேச்சாளர் அப்படின்னு ஒரு தகுதியை, அதற்கு ஒரு பெரிய உயர்வை, அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுடைய பேச்சை கேட்க போகணும்ட்டு. அண்ணா பேசுறாருன்னா டிக்கெட் போடுவாங்க. அண்ணாவுடைய பேச்சுக்கு நீங்க டிக்கெட் வாங்கி விலை கொடுத்து போய் கேட்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அரசியல் கூட்டங்களா இருக்குமா இல்ல சும்மா எதுவா ரெண்டும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ரொம்ப அழகா. அதுக்கப்புறம் அவருடைய மாநாடுகள்ல சாக்ரட்டிஸ் பத்தி ஒருத்தர் பேசுவார், ஒருத்தர் அலெக்சாண்டர் பத்தி பேசுவார், இன்னொருத்தர் வால்டேர் பத்தி பேசுவார். இப்படி தத்துவ ஞானிகளை பத்தி பேசுபவர்கள், வெற்றி கொண்ட வீரர்களை பற்றி பேசுபவர்கள், ஒரு பெரிய ஒரு அறிவு புரட்சியை. இதுல வேடிக்கை என்னன்னா, இதுல இருந்த இந்த திராவிட இயக்க தலைவர்களில் ஆங்கிலம் கையாளக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான். பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி ஒருத்தர் 2-3 பேர் இருக்கலாம். மற்றவர்கள் எல்லாரும் தமிழ்லேயே படித்து தமிழிலேயே சொன்னவர்கள். அதனால அவர்களுக்கு அந்த ஒரு மொழி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக, அதை அவர்கள் நன்றாக கூர்த்தீட்டி மக்கள் மத்தியில கொண்டு போய் இப்படி, அதாவது ஒரு மொழி ஒரு அரசியல் ஆயுதமாக மாறிய வித்தையை தமிழகத்துல மட்டும்தான் நம்ம பார்த்தோம், வேற எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க முடியாது. அதில் எடுத்து அந்த சூழல்ல வளர்ந்தேன். அப்புறம் இங்க படித்தேன். இங்க கல்லூரியில படிக்கும் பொழுது பேச்சு போட்டிக்கு போவது என்பது அதை நாம இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு 18 வயதுல தான் நான் முதல்ல பேசின பேச்சு போட்டி. அப்போ டிபி ஜெயின் துறப்பாக்கத்தில் இருக்க கல்லூரியில நடக்குது. அப்போ மகாகவி பாரதியினுடைய 100ஆண்டு விழாவினுடைய தொடக்கம். அதனால எல்லா பேச்சு போட்டி தலைப்புகளுமே பாரதியை ஒட்டி நிறைய இருக்கும். பாரதி என்றிருந்தால் அப்படின்னு தலைப்பு. பாரதி என்று இல்லை, நல்ல வேளை பாரதி என்று உயிரோடு இல்லை, அவன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவனது அடுப்படியில் பூனை உறங்கிற்று, அவ்வளவு வறுமையில் அவன் இருந்தான், அவனுடைய ஈம சடங்கிற்கு வந்தவர்கள் 13 பேர், இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள். இப்படியெல்லாம் பேசி அது முதல்ல அந்த கூட்டாயங்களுக்கு அந்த டீம் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழு பரிசு, அது கிடைச்சது எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் என்னுடைய கல்லூரி தோழருக்கும். அதற்கு பிறகு மெதுவாக பேச்சு போட்டி உலகத்துல எனக்கே தனி பரிசுகள் கிடைக்கிற அளவுக்கு நான் மட்டும்தான் ஆண்கள்ல ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பேசக்கூடிய பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கக்கூடிய ஒருத்தர். எப்படி தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐநாவுக்கு போற வாய்ப்பு வந்துச்சு. இங்க நான் எங்கிருந்து புறப்பட்டேன் அப்படின்றது உள்ளுக்குள்ள எப்பவும் அது இருக்கு. அப்போ இந்த ஆங்கிலமும் தமிழும் சம அளவுக்கு ஈக்குவலி கன்வர்சன்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்
இந்த இந்த இயக்கத்தை பற்றி வெளியில் இருக்கவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யூஜின் ஹெர்ஷிக் எழுதியிருக்காரு, வேற சில பேராசிரியர்கள் வெளியிலிருந்து வந்து ஆராய்ச்சியா எழுதியிருக்காங்க. மார்கரெட் ரோஸ் பானட் அந்த அம்மா எழுதியிருக்காங்க. ஹார்ட்கிரேவ் அப்படின்ட்டு இன்னொரு ப்ரொஃபஸர் எழுதியிருக்காரு. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்னதான் நம்ம வந்து தமிழும் ஆங்கிலமும் எடுத்து ஒன்னா கையாண்டோம்னா கூட ஆங்கிலத்துல அதிகமான அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலத்துல ஒரு தரமான ஒரு வரலாற்று நூல் பெரியாரை பத்தி கிடையாது, காமராஜர் பத்தியும் கிடையாது, நம்முடைய பெருந்தலைவர்களை பத்தி கிடையாது. ராஜாஜிக்கு அவருடைய மகன் எழுதின புத்தகம் இருக்கு, ராஜ்மோகன் காந்தி. அதனால ராஜாஜிக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆங்கிலத்துல. மற்றபடி ஆங்கிலத்துல நம்முடைய தமிழக தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்களை பற்றி பெரிய புத்தகங்கள் நூல்கள் இல்லை, தமிழ்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்க அந்த வரலாற்றெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பின்னிணைப்பே இருக்காது. உங்க எங்க இருந்து இந்த தகவலை சொல்றாங்க, இதெல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கா, ஒரு அறிவியல் பூர்வமாக, ஒரு அகாடமிக்கா நீங்க அதை பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ஹோல்ட் ஸ்க்ரூட்டினி. அப்போ இதெல்லாம், இந்த குறையெல்லாம் தீர்ப்பதற்கும் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நம்ம மாதிரி ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். அப்போ தொடக்கத்துல ஹிந்து ராம் அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து அண்ணாவனுடைய பிறந்தநாளைக்கு 3 தொடர் கட்டுரைகள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதினேன். ஆமா, அது பின்னாடி விரிச்சு ஒரு புத்தகமா பண்ணலான்ற ஒரு எண்ணம் 2000 தொடக்கத்துல வந்துச்சு. அந்த புத்தகம் பென்குவின் மூலமா 2010 வெளிவந்துச்சு. அது வந்து அண்ணாவனுடைய நூற்றாண்டு, அதுதான் லைஃப் அண்ட் டைம். ஆமா, அது வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு பிறகு விகடன் அதை கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு 4 படிகள் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எதிர் பப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எதிர் பிரசுரம் அவர்கள் போட்டுட்டு இருக்காங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு சின்ன அடையாளத்தை சில இடங்களில் எனக்கு தந்தது. இந்த தமிழகத்திற்கு வரக்கூடிய குடியியல் அதிகாரிகள், சிவில் சர்வன்ஸ், அவங்க வந்து இந்த மொழி தெரியாதவர்கள் ஆங்கில மொழியாக இந்த தமிழகத்தில் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த புத்தகம் தான் ஒரு வழி. அது ஒரு பிரைமர் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, ஒரு அடிப்படை ஒரு நூல் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு அப்போ 2017 அவரை பத்தி எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 திமுகவினுடைய 75வது ஆண்டு நிறைவு, அதை ஒட்டி ஒரு புத்தகம் திமுகவினுடைய தொடக்கத்துல இருந்து தமிழகத்தினுடைய சமூக அரசியல் வரலாறை பார்க்கிற மாதிரி 2024 வரைக்கும் முடிகிற மாதிரி, இந்த ஆட்சி வந்த பிறகு அது வரைக்கும் முடிகிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதினேன். இப்போ வந்து தந்தை பெரியாருடைய சரிதையை ஆங்கிலத்துல எழுதிட்டு இருக்கேன். இதுதான், வேற ஒண்ணு. இந்த மூமெண்ட் கூட நீங்க சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க, உங்க மீது அது ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கு, அதனுடைய வெளிப்பாடு இந்த புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அந்த தாக்கம் இருந்துச்சு. அந்த தாக்கத்தை, அதாவது பெர்னாட் ஷா சொன்ன மாதிரி when you're young, if you're not a communist, something is wrong with you. The exact quotation இல்லை. when you're old and if you're still a communist, something is wrong with you அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த இயக்கம் வந்து பல இன்னைக்கு தேசியவாதிகளா இருக்கக்கூடிய, நம்ம தேசியவாதிகள் நினைக்கக்கூடிய பல பேரை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக MP சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார் 1980. அவர் திமுகவை சேர்ந்தவர். பெரிய தமிழ் தேசியவாதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பழநெடுமாறன் திமுகவில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். இன்னும் நிறைய பேரை நான் சொல்லலாம். இந்த இயக்கம் வந்து பல இளைஞர்களை ஒரு இடதுசாரி தத்துவத்துக்கு முழுமையா போகாத, அதே நேரத்துல இந்த மொழி இன உணர்வு கொஞ்சம் அதிகமாக, இடதுசாரித்துவமும் இந்த மொழி இன உணர்வு அதிகமா இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்க்காலாக இந்த திராவிட இயக்கங்கள் அமைஞ்சு போச்சு. அதுல இந்த அழகு தமிழில் பேசுவது, அழகு தமிழில் எழுதுவது, இது வந்து ஒரு கலையாக இவ்வளவு நாள், இந்த ஒரு 3-4 தசாப்தங்களுக்கு முன்பு வரை அதெல்லாம் ஒரு பெரிய கலையா இருந்துச்சு. இன்னைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, முன்ன இருந்த அளவு இல்லை. ஏன்னா நீங்க பேசி ஒருத்தரை எட்டணும் அப்படின்னா அவருக்கு அந்த பேச்சை ரசிக்கக்கூடிய, அதை வந்து அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு திறனும் ஒரு ஞானமும் அதுவும் இருக்கணும். எல்லாருக்கும் அது இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அதனாலதான் திரைப்படங்கள் போய் தொடுற அளவுக்கு ஒரு அழகிய பேச்சு வந்து கொஞ்சம் பேர் தான் தொடும். திரைப்படம் எல்லாரையும் தொட்டுடும் இல்லையா? அது வந்து ஏன்னா முதல்ல அது விஷுவல், ரெண்டாவது இருக்கு இன்னைக்கும் நல்ல பேச்சுக்கு வந்து ஒரு பெரிய லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்புறம் தான் நேஷனல் பார்ட்டிஸை விட
இதனுடைய தாக்கம் உங்ககிட்ட ஜாஸ்தியா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், 1971 எலெக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் தான் இப்போ கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அந்த சவால் தான் விடப்பட்டிருக்கு. 2 முறை திமுக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருவது அப்படின்றது கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது சாத்தியப்படுத்திருக்காங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது சாத்தியப்படுத்திருக்காரு. கலைஞரால கூட அது 2 முறை கலைஞர் டேர்ம்னு சொல்ல முடியாது. அண்ணா இருந்தாரு, அதுக்கப்புறம் கலைஞர் ரீப்ளேஸ் பண்ணாரு, திரும்ப கலைஞர் கண்டினியூ பண்ணாரு. அப்போ திமுகக்கு அந்த வரலாறே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அதை மாத்துவாரான்ற கேள்விதான் நீங்க முன்வைக்கிறாங்க. 1971 நான் இப்போ வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது 184 இடங்களை திமுக கைப்பற்றி இருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் மெஜாரிட்டியில திமுக இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு. காமராஜர் எனக்கு தெரிஞ்சு காங்கிரசினுடைய முடிவு தமிழ்நாட்டுல, அதுக்கப்புறம் காங்கிரஸ் எந்திரிக்கவே இல்லை அப்படின்றதும் அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த எலெக்ஷனுடைய சினாரியோ அப்படின்றது என்னவா சார் இருந்தது? இல்ல, அந்த தேர்தலையும் இதையும் பெருசா நம்ம ஒப்பிட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முதல்ல அது வந்து ஒரு ஆண்டு முன்னாடியே, அது காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவர் அதை வந்து கொண்டு வராரு கலைஞர் கருணாநிதி. ரெண்டாவது அது வந்து அதனாலதான் அது வந்து ஒரு தொடர்ச்சியாக பெருசா பார்க்கப்படலை. 67 அண்ணா வந்துடுறாங்க. அவர் ஒரு 23 மாதங்கள் ஆட்சி செய்கிறார். அவர் February 3, 1969 தவறிடுறார். எனக்கு தெரிஞ்சு March 6 என்னமோ கலைஞர் கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்கிறார். அதனால March 6 இருந்து அதுக்கப்புறம் 71 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு 2 ஆண்டுகள் தான் இருக்கார். இது அந்த காலம் முடியறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு, 72 முடியும். அவர் இங்க வந்து அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய எதிரியா இருந்தது பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய ஸ்தாபன காங்கிரஸ் 69 உடைஞ்சிருது. 2 இந்திரா காங்கிரஸ் தலைமையில ஒரு காங்கிரஸும், பழைய தலைவர்கள், பழைய சிண்டிகேட்னு சொல்லுவாங்க, அவர்கள் தலைமையில ஒரு காங்கிரஸும் இருக்கு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய காங்கிரஸுக்கு தான் பெரிய மரியாதை. ஸ்தாபன காங்கிரஸ், ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் அதுக்கு பேர். பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய, அவர் என்னதான் அவரை வந்து 67 தேர்தல்களில் தோற்று போனாலும் கூட அவருக்குன்ட்டு ஒரு பெரிய செல்வாக்கும் மரியாதையும் ஒரு பெரும் தலைவர் என்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கு. அவர் இருக்கார் இன்னும். இவர்களோட இவங்க 67 ஆட்சிக்கு வந்த பொழுது இவங்களோட கூட இருந்தது யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி காமராஜரிடம் அரசியலில் தோற்றவர். அதனால அவர் என்ன பண்றார், திமுக கொண்டு காமராஜரை வீழ்த்துகிறார். ஸோ 67 ராஜாஜி திமுகவோட கூட்டணிக்கு வந்தது திமுகவுக்கு ஒரு பிம்ப ஏற்றத்தை தந்தது, ஒரு இமேஜ் மேக் ஓவர். அது வந்து ஒரு லம்பன் எலிமெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு கட்சி, அதாவது ஒழுங்கற்றவர்களுடைய கட்சி, முறைசாரா தொழிலாளிகள் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி லம்பன் எலிமெண்ட்ஸ். அவர்கள் வந்து ஒரு வகை தொகை இல்லாத ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை கொண்டு ஒரு 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 மூடர் கூட்டம், சும்மா பேச்சுக்கும் அதுக்கும் மயங்கி, திரைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மயங்கி இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக உள்ள ஒரு கட்சி அப்படின்லாம் ஒரு எண்ணம் அதுக்கு இருந்துச்சு. ராஜாஜி மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு மூதறிஞர் அவங்க பக்கம் வந்திருக்கார், அவங்களுக்கு ஆதரவு தரார், அவர்கள் வரணும்னு சொல்றாரு அப்படின்றது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதனால படித்தவர்கள் மத்தியில் அதற்கு ஒரு ஏற்றம், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த உயரடுக்கு மக்கள், அவர்கள் மத்தியில் அதற்கு ஒரு அங்கீகாரம் முதன்முறையாக ஒரு அளவுக்கு, பெரிய அளவில் கிடைச்சது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உறவு கெட்டு போக ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காமராஜரை வீழ்த்துவதற்கு, காமராஜர் தோத்துட்டார் 67, ஆனால் தொடர்ந்து அவர் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறார். அவரை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் உடைஞ்ச பிறகு அந்த இந்திரா காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் பக்கம் கலைஞர் கருணாநிதியினுடைய திமுக தன்னுடைய அது ஒரு நெருக்கத்தை கடைப்பிடிக்குது. அந்த அம்மையார் வந்து இடதுசாரி கொள்கைகளை அமல்படுத்துகிறார்கள். 14 வங்கிகளை தேசியமயமாக்குகிறார்கள். அப்புறம் வந்து மன்னர் மானிய ஒழிப்பு, இந்த இந்தியாவோட சேர்ந்த மன்னர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மானியம் தருவதாக நாம அந்த நேரத்தில் ஒப்புக்கொண்டோம். அதை அவங்க தர முடியாது அப்படின்ட்டாங்க. அது வந்து மக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை இந்த 2 முடிவுகளும் பெற்றது. இது பெற்ற உடனே அவர்களோடு தன்னை வந்து டு ஹிச் ஹிஸ் ஸ்டார் டு ஹர் வேகன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி அவங்களோட நம்ம சேர்ந்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கள் கொஞ்சம் நமக்கும் வரும்ன்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு. அப்புறம் இங்க வந்து பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்துவதற்கு அவருக்கு அவருடைய கட்சியிலிருந்து வெளியே போய் அவரை எதிர்த்து இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸினுடைய கருத்தை வலுப்படுத்துவது ஒரு நல்ல ஒரு வியூகம். அதனால அவங்களோட சேர்ந்து அந்த தேர்தலை அவர் சந்திக்கிறார். அந்த அம்மையார் வந்து இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் வீழ்த்துவதற்கு ஒரு ஆண்டு முன்னாடியே தேர்தலை அறிவிக்கிறாங்க, பொது தேர்தலை.
அது இதோட சேர்ந்து வருதோ? அப்போ நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து? நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவங்க 72 வந்திருக்கணும். அது வரைக்கும் எல்லா தேர்தல்களும் சேர்ந்து தான் நடக்குது. முதல் முறையாக அதெல்லாம் மாறப்போகுது பின்னாடி. இந்த 72 அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த 2 முடிவுகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்கின்றது. ஆமா, வச்சிருவோம், வச்சுட்டு we will take advantage அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, உடனே அசம்பிளியும் கலைச்சிட்டு அவங்களோட இணைஞ்சுக்கிறாரு. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுல தொடக்கத்துல 2 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்தும் தோத்து போயிடுது. ஏன்னா அவங்க 70 இடங்களுக்கு மேல கேட்கிறாங்க, 80 அசம்பிளி சீட்ஸ் கேட்கிறாங்க. இங்க அவங்களுக்கு ஒரு பெரிய இருப்பே இல்லை. they have no presence here. by 70 அந்த இருப்புன்றது இல்லாம போயிடுச்சு காங்கிரஸ்க்கு, இந்திரா காங்கிரஸ்க்கு. ஓகே, அவங்க அப்பதான் புதுசா தொடங்குறாங்க. அதனால அவங்க தவழ்ற ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கு இங்க ஒன்றும் பெரிய இருப்பு இல்லை. கொஞ்சம் பேர் காமராஜரை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. காமராஜர் தூக்கி உயர்த்தியவர்கள் சில பேர் அவர் இருந்த காலத்திலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துச்சு. அதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருந்தது. அரசியல் என்பது இப்படித்தான், பதவியும் அதிகாரம் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல எல்லாரும் இருப்பாங்க, அது போயிடுச்சுன்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா காசு பணமும் மேனி அழகும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாவம், பின்பு ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், அதுதான் நான் உரைக்கும் வேதம் அப்படின்ட்டு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியும். அப்போ சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முறிஞ்சு போயிடுது. அன்னைக்கு இரவு அவர் எல்லா இடத்துலையும், இங்க அசோக் நகர்லயோ கலைஞர் கருணாநிதி நகர்லயோ தேர்தல் மாநாடு, எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிடுறாரு. நாடாளுமன்றத்திற்கும் அறிவிச்சிடுறார், சட்டமன்றத்திற்கும் அறிவிச்சிடுறார். அறிவிச்சிட்டு வீட்டுக்கு போறார் கலைஞர் கருணாநிதி முதல்வர். 12 மணி நள்ளிரவு இந்திரா காந்தி அவருக்கு ஃபோன் பண்றாங்க. கூட ஜி பார்த்தசாரதி, நம்முடைய தூதராக ஐநாவில் இருந்தவர், அவரை வச்சு பேசுறாங்க. பேசிட்டு 20 இடங்களாவது சட்டமன்றம் தாங்க, 10 இடங்கள் நாடாளுமன்றம் தாங்க. முதல்ல 20 நாடாளுமன்றம், 80 சட்டமன்றம் கேட்டவங்க. அவர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்துல உங்களுக்கு எந்த இடமும் தரமாட்டோம், நாங்க நாடாளுமன்றத்துல அறிவிச்சிட்டோம், அதுல திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அந்த வேட்பாளர்களை, 10 இடங்கள் தரோம் பாண்டிச்சேரியோட சேர்த்து. எப்படி ஒரு கூட்டணி வருது? முதன்முறையாக இந்திரா காங்கிரஸ் அது போட்டி போடுற தேர்தலையே அது கலந்துக்கல சட்டமன்றத்துல. இப்போ இந்திரா காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இங்க இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப திமுக தனியாக மற்ற கட்சிகளோட இந்த தேர்தலை சந்திக்குது. இந்த தேர்தலில் ஒரு புதிய திருப்பம். அதோடு 67 இருந்த ராஜாஜி கூட இல்லை. அவர் இந்திரா காங்கிரஸோட இவர் போய் இணக்கமான உடனே அவர் வெளியே போயிடுறாரு. போயிட்டு அவர் சுதந்திர காங்கிரஸா இல்ல ஸ்தாபன காங்கிரஸா? இல்ல, சுதந்திரான்ட்டு ஒரு தனி கட்சி நடத்துறாரு. 56லயோ என்னமோ தொடங்கின கட்சி அது. அதனுடைய தலைவரா இருக்கார். அந்த கட்சி ஒரு சிலலாம் ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்படியா? பெருசா வேற சில இடங்கள்ல எல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப அறிவாளிகள்லாம் அந்த கட்சியில இருந்தார். அவர் இவ்வளவு நாள் அவர் வாழ்நாள் முழுக்க பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து அரசியல் பண்ணவர். அவர் இப்ப திமுகவை வீழ்த்துவதற்காக நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்றார். அவர் போய் காமராஜரோட போய் சேர்றார். இதுக்கு பேரு கிராண்ட் அலையன்ஸ், பெரும் கூட்டணி அப்படின்ட்டு வருது. சென்னை மெரினால அந்த கூட்டணியினுடைய தொடக்க விழா கூட்டம். ஏன்னா 2 பெரிய மலைகள், பேருருக்கள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க எதிர்த்தே ஒருத்தர் 25 வயசு மூத்தவர் ராஜாஜி காமராஜரை விட. பழுத்த பழம். இந்த பக்கம் காமராஜர் இருக்கார். அது வரைக்கும் காமராஜர் தந்தை பெரியார் ஆதரிச்சுட்டு இருந்தவர். இந்த மாதிரி ஆன உடனே அவர் திமுகவை 67 இருந்து திமுகவை ஆரம்பிக்கிறார், ஆதரவு தெரிவிக்கிறார். அவரும் ஒரு பெரிய பழுத்த பழம் அந்த பக்கம். இப்போ இந்த மெரினா கூட்டத்துக்கு கடல் மாதிரி கூட்டம், கடல் அலை மாதிரி கூட்டம். எல்லாரும் இந்த கிராண்ட் அலையன்ஸ் தான் வெல்லும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் போற இடமெல்லாம் கூட்டம். இங்க அண்ணாவும் மறைஞ்சிட்டாரு, கலைஞர் தான் இப்போ. இங்க இந்த 71 தேர்தல்ல இந்த பக்கம் பிரச்சாரம் யார் பண்றான்னா எம்ஜிஆர், கலைஞர். இவர் தனியா ஒரு மாதம், அவர் தனியா ஒரு மாதம் சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மாத பிரச்சாரம்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற கணக்குல பார்க்க கூடாது. 10 மணிக்கு முடிக்கிறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. 2-3 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயமா இருக்கும். மதியம் ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்தா பெரிய விஷயமா இருக்கும். எப்ப சாப்பிடுவாங்க? அதெல்லாம் ரொம்ப துன்பமானது. பொது வாழ்க்கை மிக மிக துன்பமான ஒரு காலம் அது. அப்போ ஏர் கண்டிஷன் அதெல்லாம் கூட இருக்காது. அப்போ இதெல்லாம் நடக்குது. தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவார் அப்படின்ற எண்ணம் பரவலாக தமிழகம் முழுக்க இருக்கு. எல்லாருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கே இருக்கு. அவர் செய்தியாளர்களை பார்த்து சொல்றார்,
என்ன கோட்டையில வந்து பாருங்கன்றார். அப்ப இருந்த ஐஜி, இப்ப டிஜிபி நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப அது ஐஜி தான் பெருசு. அவர் போய் பெருந்தலைவர் காமராஜரை தனியா பார்க்கிறார். அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி அவர் போய் பார்த்துடுறார். அதெல்லாம் தெரிஞ்சிருது. வெளியில வந்து அவங்க ஆட்சி வந்து மாறப்போகுதுன்ட்டு இவங்க எல்லாம் யூகிக்கிறாங்க. முடிவுகள் வருது. 183 இடங்கள், பின்னாடி ஒரு இடம் ஜெயிக்குது டிஎம்கே. 184 இடங்கள், 15 இடங்கள் தான் காங்கிரஸ்க்கு, 6 இடங்கள் சுதந்திர கட்சிக்கு. 15 இடங்கள்ல 1957 தொடங்குச்சு திமுக. அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. இப்போ யாருமே எதிர்பார்க்கல. இட் வாஸ் அ ப்ரூட்டல் மெஜாரிட்டி. அப்படி ஆட்சிக்கு வந்தது. அதனால அந்த தேர்தலுக்கும் இதற்கும் அது வந்து இடதுசாரி கொள்கைகளுக்கு இந்திரா காந்திக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதை. அது நாடாளுமன்ற தேர்தலோடு இணைச்சு நடத்ததுனால, அதாவது உங்களுடைய ஒளியை வந்து நான் பெற்று, நான் வந்து நிலான்னு வச்சுக்குவோம், நீங்க தான் சூரியன், உங்க ஒளியில தான் நான் தகன்னு இருக்கேன், அது மாதிரி கொஞ்சம் அங்கிருந்து பெற்று கடன் வாங்கி வென்ற ஒரு பெரிய தேர்தல். அந்த அவங்களுடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சி, திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம், இதெல்லாம் 67லயே போயிடுச்சு. 67 அந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய ரிஃப்ளெக்ஷன் எதுவும் அந்த 71 தேர்தல்ல இல்லையா? திமுக ஆட்சியினுடைய பெரிய ஒரு பரிவு இருந்துச்சு. பெரிய திட்டங்கள் வந்து அந்த நேரத்துல இல்லை. 71 76 தான் அவர் வந்து கண்ணோடி வழங்கும் திட்டம், அப்புறம் வந்து கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்தது. அப்போ அது 71 இருந்து 76 ஒரு ஆட்சி தந்தார். அந்த ஆட்சியில தான் நிறைய குறைகள் இருந்துச்சு, பழுது இருந்துச்சு. அதை சொல்லித்தான் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார் பின்னாடி. அது நடந்துச்சு. 67 இருந்து 71 அந்த 4 ஆண்டுகள்ல இவர்கள் வந்து பெரிய அளவுல நலத்திட்டங்கள் அதெல்லாம் பண்ண முடியல. அவர்கள் ஆட்சிக்கு புதுசு கத்துக்கிறாங்க. ஆனா அதாவது இந்த தமிழ் மெஜாரிட்டி எப்படி சார் அப்ப மக்கள் கொடுத்தாங்க? இந்திராவினுடைய அந்த 2 முக்கியமான திட்டங்கள் இந்திராவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரவேற்பு. 2வது இது வந்து 2 பெரிய மூத்த தலைவர்கள், 70கள்ல இருக்க ஒரு தலைவர், அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய காலம் அவர்களை கடந்து போயிடுச்சு. ஓட்டர்ஸ் அப்படின்றதே அடுத்த இவங்களை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுமே இவர்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப புதிதாக வருகிறார்கள். அதாவது நீங்க வந்து பழைய சூப்பர் ஸ்டார் யாரையாவது வச்சு நீங்க படம் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த திரையுலகத்தை வெல்ல போகிறவர் இவருன்ட்டு நீங்க முடிவு பண்ணி ஒருத்தரை எடுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்பை தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 40 சில்லற வயசு தான் கலைஞர் கருணாநிதிக்கு. அவரை சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் 50க்குள்ள இருக்கவர்கள். அதனால அவர்களுக்கு கொடுக்கலாம். பெரிய தப்பு எதுவும் நடக்கல. 67 இருந்து 71 வரைக்கும் பெரிய தப்பு எதுவும் நடக்கல அப்படின்ட்டு. அதுல அண்ணா இறந்ததுலயும் ஒரு பெரிய அனுதாப உணர்வும் இருக்கு. 69 அவர் இறக்குறார். 2 ஆண்டுகள்ல தேர்தல் வந்துருது. அப்புறம் அந்த தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் எப்பவுமே திமுக பக்கம் இருப்பாங்க. எம்ஜிஆரும் இருக்காரு. ஆமாமா, எம்ஜிஆர் பெரிய. அதனால அந்த தேர்தலையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. நாம இந்த தேர்தலுடைய, அதாவது நான் ஒரு வாட்ஸ்அப் ஜோக் பார்த்தேன். திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், இதுல யார் சார் வரலான்ட்டு ஒருத்தர் கேட்கிறார். அவர் சொல்றார் 4மே வரட்டுமே அப்படின்றார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், 4மே வரட்டுமே. அதனால 4மே தான் நமக்கு தெரியும். எல்லாருமே ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்ப நான் இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன், நானும் ஃபீல்டுக்கெல்லாம் போனேன், என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்கறேன். அப்படி ஒரு ஒப்பீனியன் அப்படின்றது இருக்கு. This will be a very different election. This will be a very different election in many ways. அப்படித்தான் எனக்கு என்னுடைய gut feeling சொல்லுது. It will set a new record. இது வரைக்கும் நாம இந்த தமிழக மக்களை பத்தி நம்ம புரிஞ்சு வச்சிருக்க பல எண்ணங்களை நம்ம மாத்தி அமைச்சுக்கிற மாதிரி ஆயிடுமோன்ட்டு எனக்கு தோணுது. அதுதான் என்னுடைய, இது வந்து சயின்டிஃபிக் அல்ல. This is not based out of science or statistics or figures. It's my gut feeling. எனக்கு this election is going to be very different. And நிறைய கேள்விகளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுவார்கள் நம்முடைய தலைவர்களாக வலம் வருபவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ டிஎம்கே தரப்புல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பார்க்க எல்லாருமே வந்து அப்படித்தானே இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி நான் பாக்குறேன், நாம் தமிழர் பாக்குறேன், தாவேகாவும் பாக்குறேன். இவங்க தான் மேஜர் காம்படிட்டர்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட திமுக தரப்புல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கு. ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு மக்கள் கிட்ட, ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. நிச்சயமாக நாங்க மீண்டும் ஆட்சி வரோம். முதல்வரே சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு மேடையில சொல்லிட்டாரு,
எல்லா சாதனையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, இதையும் நான் செஞ்சு காட்டுறேன், 2வது முறை நான் ஆட்சிக்கு வந்து காட்டுறேன்றதை அவர் டிக்ளேர் பண்றாரு. ஒரு பாசிட்டிவா டிஎம்கே இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. விஜய் ஃபேக்டர் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த டிஎம்கேவினுடைய அவங்களுடைய கட் ஃபீலிங்கை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுகூலம். நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அது வந்து மக்களை போய் அடைஞ்சிருக்கு. அது 2. ஆனால் அவங்க 60 சட்டமன்ற உறுப்பினர்களை மாற்றிருக்காங்க. அதிலிருந்தே அவர்கள் வந்து தொடங்குற இடமே அவர்கள் வந்து கொஞ்சம் அவங்களே தயங்கி தான் தொடங்குறது நமக்கு தெரியுது. அப்புறம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பெரிய அளவில் அவங்க 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் 60 பேர் மாற்றிட்டாங்க இல்லையா? ஏன் மாத்துறீங்க? அது செட்பேக் அப்படின்னு இல்ல, நீங்க அப்போ வந்து களத்துல உங்களுடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரியாக வேலை செய்யலன்னு நீங்களே கணிக்கிறீங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? 60 பேரை மாத்துறீங்களே, 40% நீங்க மாத்துறீங்க, 35-40% மாத்திட்டீங்க. அப்போ அது ஒரு தொடக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு சிக்கலாக இருந்து இழுத்து ஒரு ஒரு களத்துல வந்து அந்த பேச்சுவார்த்தைகளுடைய அது வந்து ரொம்ப மென்மையாக, ஸ்மூத்தாக, மிருதுவாக போச்சுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் முரடா இருந்துச்சு. நிறைய மனத்தாங்கலை உங்களுடைய கூட்டணி கட்சிகள் வெளியில சொன்னாங்க. ஒருத்தர் வந்து நீங்க அவருடைய உங்க சின்னத்துல நிக்க சொன்னீங்க, எங்களுக்கு இடமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டார். 2 பேர் கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னொருத்தர் தேசிய அரசியலிருந்து தமிழக அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறார். நீங்க இது வரைக்கும் உங்களை எதிர்த்திருந்த ஒரு கட்சியோட அந்த கட்சியை கூப்பிட்டு வரீங்க உள்ள. அப்போ இந்த புதிய ஒரு விளையாட்டு வீரர்களுடைய வருகை உங்களை வந்து எல்லாரையும் பதட்டமடைய வைக்குது. உங்களை கொஞ்சம் அதிகமாகவே பதட்டமடைய வச்சிருச்சோன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. இதெல்லாம் களத்துல எப்படி எதிரொலிக்கும்ன்றதை நம்ம மே 4 தான் பார்க்க முடியும். அந்த ஒரு கன்சிஸ்டன்டா கூட்டணி கொண்டு வரப்பட்டிருக்கு 2019. அதெல்லாம் போயிடுச்சே. அதாவது நீங்க எனக்கு 100 நல்லது பண்ணியிருப்பீங்க, நீங்க ஒரே ஒரு சின்னதா ஏதாவது என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அதை பண்ணிடுவீங்க. அதுதான் என் மனசுல இருக்கும். நீங்க பண்ண 100 என்ன நான் ஞாபகம் வச்சுக்கோனா இல்லையா? அதுதானே மனித இயல்பு. இது 5 வருஷம் ரொம்ப நல்ல அழகா ஒரு கூட்டணி இருந்துச்சு, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். கடைசியில இப்போ வந்து பகிர்ந்துக்கிட்டோன்ட்டு வரும்பொழுது அப்போ வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனசங்கடம் வந்துருச்சு. அது வந்து களத்துல எப்படி எதிரொலிக்கும்ன்றது நம்ம தெரியல, பார்க்கணும். அதனால இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுதான் பலமான கூட்டணி, இதற்கு தான் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறதா நான் இப்போ கூட நினைக்கிறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய கட் ஃபீலிங் இந்த திஸ் எலெக்ஷன் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். விஜய் ஃபேக்டரை வந்து எம்ஜிஆர் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா சார்? எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ஐகானையும் விஜயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து பாதி திமுகவினுடைய சக்தியை பிரித்து எடுத்துட்டு வந்துட்டார். அதனால அதுக்கு நீங்க 71 தேர்தலை பத்தி பேசுனீங்க. 48% வாக்கு வாங்கின தேர்தல் அது திமுக. அதுல பாதி எம்ஜிஆர் பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு 5-6% வெளியில இருந்து அது ஒரு 4 முனை போட்டி 77. அந்த 4 முனை போட்டியில கிட்டத்தட்ட 20% காங்கிரஸ் வாங்குது, 17% ஜனதா கட்சின்ட்டு அந்த கட்சி வாங்குது. அவங்க 2 பேரையும் சேர்த்தீங்கன்னா 37%. 2 இலக்கத்துல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் திமுகக்கு 25% வாக்குகள், எம்ஜிஆருக்கு 30% வாக்குகள். அவங்க 2த்தையும் கூட்டினீங்கன்னா 55%. அது 4 முனை போட்டியில உங்களுக்கு 25%க்கு மேல யார் எடுத்தாலும் ஒரு நீங்க முன்னாடி இருப்பீங்க. 30 எடுத்துட்டாரு, 130 இடம் வந்துருச்சு. 129 இடமும் 130 இடமும் ஆட்சியை பிடிச்சிட்டார். இப்போ நான் இதை வந்து ஒரு 3 முனை போட்டியா தான் பாக்குறேன். நாம் தமிழர் 4ஆவதா இருக்காங்க, இருக்கட்டும். அவங்க வந்து ஒற்றை இலக்கத்துல தான் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த முறை அதை விட கொஞ்சம் குறைச்சலா வாங்குவாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த மும்முனை போட்டியில வெற்றி பெறுபவர்கள் எல்லாரும் 33%க்கு மேல வாங்கினா தான் மேல மற்ற 2 பேரை பின்னாடி தள்ள முடியும். அது யார் வாங்குறான்னு பார்க்கணும். நீங்க 35க்கு மேல வாங்கினீங்கன்னா ஆட்சியை பிடிக்கலாம். அதெல்லாம் யார் வாங்குவா? அந்த 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 வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஏன்னா அவர் தனியாக இருக்கு. மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கான ஒரு அன்வேவரிங் சப்போர்ட் அது வந்து நான் சென்னையை மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு தெரியல. நான் ஊர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் வந்து நமக்கு இந்த வேகம் வந்து அங்க இல்லை, இந்த எழுச்சி அங்க இல்லைன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது, நீங்க தான் களத்துக்குலாம் போயிருக்கீங்க. அதனால அது அந்த இங்க பார்த்த எழுச்சி அங்கேயும் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அப்புறம் ஆனக்டோட்டல் எவிடன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம பேசுறோம் ஒருத்தரோட
ஒரு காஃபி ஷாப்ல பேசுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுறோம், அவர் சொல்றாரு நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன்றாரு. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் அவருக்கு சாதகமாக நிறைய பேர் சொல்றாங்க. நாம வந்து காத்திருக்கணும். as much as we would like to. ஒரு வரியில இது 67 ஐ மீன் 71 ரிப்பீட் ஆகும்ன்றதெல்லாம் உங்களால சொல்ல முடியாது. ஓகே, it's going to be a very different election. That's my gut feeling. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரெண்டு கூட்டணியும் நல்ல கூட்டணிகள் அவங்க வச்சிருந்தது. இவர் ஒத்தையா, இவர் வந்து நான் தான் முன்னாடி சொன்னேன், எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அவருக்கு, அப்புறம் அவருடைய பொது வாழ்க்கையை அணுகுமுறைன்றது ரொம்ப வேற. அவர் வந்து கெரிஸ்மானா அதுக்கு இன்னொரு பேர் எம்ஜிஆர். இப்ப விஜய்க்கு அந்த கெரிஸ்மா இருக்கு. ஆனா நீங்க இப்ப சொல்லும்போது சென்னையில பாக்குறேன், ஊர்ல பாக்கல. நீங்க எம்ஜிஆருக்கு ஆனா தமிழ்நாடு முழுக்க இருந்ததா? அவருக்கு இன்ஃபேக்ட் சென்னையில கிடையாது. ஓ. அவருக்கு வந்து கிராமப்புறங்களிலும் தாய்மார்கள் மத்தியிலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய மொனோபலி இருந்துச்சு. தாய்மார்கள் வந்து அவங்களால தான் அதனாலதான் என்னை வாழ வைக்கும் தாய் குலமேன்னு ஆரம்பிப்பார் அவருடைய பேச்சை. அதனால அவர்களை வந்து இந்த பக்கம் கொண்டு வரவே முடியல. அதனாலதான் அவர் இருந்த வரைக்கும் அவரை வீழ்த்த முடியவில்லை. அப்புறம் அவருக்கு இயற்கையை உதவி பண்ணுச்சு. அவர் உடம்பு முடியாத போயிட்டார். அதனால அந்த அனுதாபமும் சேர்ந்து அவரை கொண்டு வந்துச்சு. அவர் வந்து அவரோட யாரையும் நான் ஒப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த காலத்துல விஜய் வந்து ஒரு மாபெரும் சக்தி. அதுல வந்து நம்ம எந்த சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். அந்த சக்தி தொடர்ந்து அதே அளவில் அந்த சக்தியோடு அல்லது அந்த சக்தியை பெருக்கிக் கொள்ற அளவுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் அவர் கையில இருக்கு, கால கையில இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே சார், நீங்க உங்களுடைய புத்தகங்கள்ல பார்க்கும் பொழுது கலைஞர் ஆட்சியை இழந்த பிறகு அதை தக்க வைப்பதற்கு ஒரு பேஷன்ஸ் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. தொடர்ச்சியா அதுக்காக ஒர்க் பண்றாரு. எம்ஜிஆர் கிட்டயுமே அந்த பேஷன்ஸ் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. அது இருக்கா விஜய் கிட்ட அந்த ஒரு பேஷன்ஸ்? அல்லது அவர் வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இந்த 2 இயர்ஸ்ல அந்த பொறுமை மக்கள் கிட்ட போய் நம்ம ரீச் ஆகணும்ன்ற அவர் கத்துக்கிட்டு வராரு. அவரிடம் இருக்கக்கூடிய சில ஷார்ட் கமிங்ஸ் அல்லது இன்னும் நல்லா இப்படி பண்ணலாமே அப்படின்றதெல்லாம் அவர் எதுனா புதுசு தானே இருக்குது. அதனால அதெல்லாம் சரி பண்ணுவாருன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அவரு இந்த போட்டியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், ஒரு தலைமையை தமிழகத்திற்கு தர வேண்டும், ஒரு நல்லதை பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் இருக்கணும். அவருடைய மற்ற தலைவர்கள்ட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கணும். மக்கள் இன்னும் அதிகமா சந்திக்கணும். ஒரு கட்டமைப்பை அவருடைய கட்சிக்கு உருவாக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் அதிகாரப்படுத்தணும். இன்னைக்கு அவருக்காக தான் வாக்களிக்கிறாங்க எல்லாரும். எம்ஜிஆருக்கு அப்படி தான் வாக்களித்தார்கள். ஆனால் அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களே தெரியும் நிறைய ஆர்கனைசேஷன் செட்டப் திமுக வந்ததுனால அவருக்கு அது இருந்தது. ஆமா, இல்ல அவருடைய ரசிகர் மன்றங்கள் 18,000 ரசிகர் மன்றங்கள் இருந்தாங்க. 18,000 கிளை கழகங்களா அடுத்த நாளே மாறிட்டாங்க. அதனால அது வேற ஒரு காலம். அந்த காலத்துக்கே நம்ம போக வேண்டாம். அதனால இதெல்லாம் பண்ணா அவர் இருக்கலாம். அப்புறம் இன்னும் ஆழமாக இறங்கி சில பிரச்சனைகளை அவர் வந்து தவிர்த்துட்டு போறாரு. அதுல பாதகம் சாதகம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மனசுல என்ன படுதோ அதை சொல்லணும். அந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சா இவ்வளவு எழுச்சி வந்து இவ்வளவு வந்து ஒரு பிரியமும் ஒரு அன்பும் ஒரு நேசமும் இந்த மக்கள் வந்து ஒரு மனிதர் மேல வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே வந்து வேற வார்த்தை இல்லைன்றதுனால இதை நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல விஜய் இருக்கார். அதை வந்து அவர் பயன்படுத்திக்க போறாரா இல்லையான்றது வந்து காலம், மக்கள், அவர் தான் முடிவு. இறுதியா ஒரு கேள்வி, ஏடிஎம்கே டிஎம்கேல இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செட்பேக்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ விஜயினுடைய என்ட்ரி வந்து ஏடிஎம்கே பிஜேபி இந்த அலையன்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்ல கண்டிப்பா. அவர் இல்லைன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக அணிக்கு நிறைய போயிருக்கும். அந்த வாக்குகளை அவர் கை வச்சிருவார். திமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகளையும் தலித் இளைஞர்களையும் 40 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்களையும் அவர் வந்து தன் பக்கம் ஈர்ப்பார் அப்படின்றதுதான் என்னுடைய இங்கிருந்து நான் பார்க்கிற பார்வை. நான் நினைக்கிறது சரியா இல்லையான்றது தெரிஞ்சிடும். எஸ் சார், ஒரு புது விதமான ஒரு தேர்தலாக இது இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி வேணா நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரலாம், அல்லது விஜய் ஒரு மிகப்பெரிய டேமேஜை பண்ணலாம், அல்லது அதிமுக வரலாம் அப்படின்ற அளவுல நம்ம இந்த பாட்காஸ்ட்டை முடிப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக உங்களை பதில கொடுத்தீங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணி ரொம்ப நன்றி.
நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.